நம்முடைய இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனங்கள் மனப்பாடமாக இருக்கா தெரியுமா? எடுத்து வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கானியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு ஆக்ஷன் செய்ய சொல்றாரு. இந்த மாசத்துல என்ன செய்ய சொல்றாரு? நம்மளெல்லாம் நில்லுங்க, உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் ரொம்ப ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னத்துக்கு நிற்கணுமா? பொல்லாங்கண்ணியும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு. சும்மா நிற்காதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்கணும்? ஒரு கேடகம் இருக்கணும். பொல்லாங்கண்ணா என்ன இது? பொல்லாங்கண்ணா எல்லாம் உடனே பிசாசுன்னு சொல்லிடுறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாமே பொல்லாங்கண்ணு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை திருடுகிறது, உங்கள் வாழ்க்கையில் அழிவை உண்டு பண்ணுகிறது. பாருங்கள், நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தால் திடீர்னு செயினை பறிச்சுட்டு போயிட்டான். நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பேச்சு வரல. என்ன ஆபத்து எப்படி வருது பாருங்கள். அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய சுகத்தை திருடுகிற பொல்லாங்கன் என்னத்தை கொடுத்துருவான்? வியாதியை கொடுத்துருவான். பொல்லாங்கன் ஒரு அம்பு எய்கிறானா. அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு? அக்கினி, ஃப்ளேமிங் ஏரோஸ். சாதாரண அம்பு கிடையாது. அது உங்களை ஒரு பாயிண்டில் தாக்காது, உங்களை முற்றிலும் அழித்து விடும், எரித்து. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாருன்னா நம்ம அலர்ட் ஆகணும். பொல்லாங்கன் அக்கினி கொண்ட அம்புகளை எரிந்து கொண்டு இருக்கிறான். அது வியாதி என்ற அம்பு வந்து உங்கள் மேலே தாக்கிடுச்சுன்னா அந்த வியாதி முழுசாக உங்கள் சுகத்தை திருடிவிடும். திடீரென்று பாவம் என்ற ஒரு அம்பை அடிப்பான். அந்த பாவம் எதை திருடிடும்? பரிசுத்தத்தை எரித்து விடும். தரித்திரம் செழிப்பை எரித்து விடும். சாபத்தை கொடுப்பான். சாப ஆசீர்வாதத்தை எரித்து விடும். கர்த்தருடைய வல்லமையை காலி பண்ணிடுவான். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்ற அம்பு நேராக வரும். அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது, தாக்கப்படுறீங்க, அந்த தோல்வி உங்கள் வெற்றியை மாற்றிவிடும். நஷ்டங்கள் லாபத்தை மாற்றிவிடும். பலவீனங்கள் உங்கள் பலத்தை மாற்றிவிடும். அப்போ வியாதி, பாவம், தரித்திரம், சண்டை, சாபம், பிசாசின் வல்லமைகள், தோல்விகள், நஷ்டங்கள், பலவீனங்கள், இன்னும் லிஸ்ட் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். வழியோரமாய் வருகிற ஆபத்துகள், இழப்புகள், திடீர்னு ஏற்படுகிற வியாதிகள், குடும்பத்தில் ஏற்படுகிற பிரிவினைகள், பிரச்சனைகள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள், இப்படி பொல்லாங்க நெய்கிற அம்புகள் நிறைய வரும். அது உங்களை தாக்கி உங்களை அழித்து போடாதபடிக்கு அந்த அக்கினியோடு வர அம்பை என்ன பண்ணணுமா? அணைச்சி போட்டுருணும். அல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுது. அவித்து போடத்தக்கதுன்னா என்ன அர்த்தம்? அணைத்து போடத்தக்கதாக. அந்த அக்கினி உங்கள் மேலே படாதபடி, அந்த அக்கினி உங்களை பட்சித்து விடாதபடி, அந்த அக்கினி உங்களுக்குரிய நன்மைகளை எரித்து விடாதபடி, அந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவ்வளத்தையும் எரித்து போட்டு உங்களை சாம்பலாக்காதபடி வருகிற அக்கினியை வழியிலேயே அயன்டோம் பாஸ்ட் சொன்னாங்க இல்லையா? இஸ்ரேல் கண்டுபிடிச்சு எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பால் அடித்தாலும் அவன் நாட்டு எல்லைக்குள்ளே வரும்போது வானத்தில் அடிச்சு போடுது. அது மாதிரி நீங்கள் நிற்கும் பொழுது எதன் மூலமாக இதை செய்வது? அப்போ அக்கினி அஸ்திரங்கள் நிறைய உண்டு. அவைகள் உங்களை குறிவைத்து தாக்கப்படுகிறது. எதனால் அந்த நஷ்டம் வருகிறது? நல்லா இருக்கிற பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா பையனோட மண்டை அப்படியே உடஞ்சிச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பத்திரமா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. திடீரென்று வீசிக்கிட்டே இருக்கிறான். குறிவைத்து தாக்கப்படுறோம். சபையாய், குடும்பமாய், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தில், உங்கள் படிக்கிற விஷயத்தில், உங்களோட வேலை காரியங்களில், வேலை ஸ்தலத்தில் திடீரென்று அம்புகள் வருகிறது. இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல. அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம தைரியப்படுத்துறாரு. அது எல்லாத்தையும் நான் அணைச்சி போட்டுருவேன்டான்ட்டார். அல்லேலூயா. அந்த அக்கினியெல்லாம் உன் மேலே பற்றாது. ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும். அதை அணைத்து போடத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அழிவை உண்டாக்குகிற, உங்கள் வாழ்க்கையில் அழிவை உண்டாக்குகிற அனைத்து விதமான அக்கினிகளையும் அக்கினி அம்புகளையும் அணைத்து போட்டு அதை முறித்து போடத்தக்கதாக ஒரு கேடயத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த கேடயத்துக்கு பேர் தான் என்னது? விசுவாசம், ஃபெய்த்.
நம்மை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராக வரும் அத்தனை அக்கினி அம்புகளையும் அனைத்து முறிக்கக்கூடிய கேடயம்தான் விசுவாசம். அப்ப விசுவாசம் என்பது எதிரிகளின் அம்புகள் நம்ம மேல வராதபடி நம்மை பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அம்புகள் அந்த அழிவுகளை முறித்து போடுகிறது, அதனுடைய அக்கினியை அணைத்து போடுகிறது. அப்ப விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நாம் நிற்க வேண்டும். பாஸ்டர் இந்த 1ஆம் தேதி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நில்லுங்கள் மாத்திரம் சொல்லலை, முன்னேறி செல்லுங்கள்ன்ற ஒரு வார்த்தை. இங்கிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரேமாவா சில பேருக்கு வரும். நான் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டேன். நிற்பது மாத்திரமல்ல, நம்ம முன்னாடி செல்ல போகிறோம். அல்லேலூயா. அவன் அக்கினியை போடுறான்னு அப்படியே பின்னாடி போகிறதில்லை. இந்த மாதத்தில் எதிர்த்து நில்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். அப்படின்னா ஒன்று ஒன்றா ஆண்டவர் உடைச்சி போடுவார். நீங்கள் முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்குமே அம்பு வரல போலுக்கு. அப்போ இந்த கேடகத்தை பிடித்து கொண்டு நம்ம நிற்கும் போது டிஃபென்ஸ் வருகிற காரியத்தை உடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னேறி செல்கிறோம். என்னங்க விசுவாசினா எங்களுக்கெல்லாம் என்ன பேர்? நமக்கெல்லாம் என்ன பேர்? விசுவாசிங்க. அப்போ விசுவாசம் இல்லாமலாம் நாங்கள் காலையில் கிளம்பி கோயிலுக்கு வரோம். விசுவாசம் இல்லாமலாம் பைபிள் வச்சுருக்கோம். விசுவாசம் இல்லாமலாம் பாட்டு பாடுறோம். விசுவாசம் இருக்குது. ஆனால் பாருங்கள், விசுவாசத்தை மாத்திரம் ஆண்டவர் வரங்களில் ஒரு விசுவாசன்றாரு, கனிகளில் ஒரு விசுவாசன்றாரு. அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியிருக்கு. அப்புறம் லிட்டில் ஃபெய்த், கடுகளவு விசுவாசன்றாரு, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசன்றாரு, தலையில் வர விசுவாசம், மூளையில் வர விசுவாசன்றாரு, இருதயத்தில் வர விசுவாசம். இப்படி விசுவாசம் பல தரப்பட்ட வகையில் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு பேசிக் ஃபெய்த் இருக்குது. இயேசு எனக்காக மரித்தார், அல்லேலூயா. இயேசு என் பாவங்களை சுமந்து கொண்டார், இயேசு என் வியாதிகளை சுமந்து கொண்டார். அந்த பேசிக் ஃபெய்த்து இல்லைனா தான் நம்ம வெளியே இருப்போம். இங்கே உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் அந்த பேசிக் ஃபெய்த் இருக்கும். அந்த விசுவாசம் என்னை என்ன பண்ண வைக்கும்? வாழ வைக்கும், என்னை செழிப்பாக்கும். அப்போ அந்த விசுவாசம், அந்த கேடயத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அருமையான தேவச்சனங்களே, இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம். மனிதர்கள் மேலேயும் விசுவாசம் வைக்கலாமே. பொருட்கள் மேலே, உங்கள் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குமே, கட்டாயம் இருக்குமா இருக்காதா? உங்கள் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குமே. விசுவாசம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உங்கள் பாஸ் நம்பி வேலையை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும். பஸ்ஸில் ஏறுறோம், என்ன நம்பிக்கையில் போகிறோம்? பஸ்ஸு போய் சேர்ந்துருன்ற நம்பிக்கையில் போகிறோம். அந்த நம்பிக்கையில் தாங்க டிக்கெட்டே வாங்குகிறோம். இல்லைங்க, நான் போய் இறங்கினவுடனே டிக்கெட் வாங்கிக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்கேயே இறக்கி விட்ருவான். பேசிக் ஃபெய்த் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம கிறிஸ்டின்ஸுக்கு, பிலீவர்ஸுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா, இயேசு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் வேறு கோணத்தில் நம்மளை கொண்டு வராரு. ப்ராமிஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த விசுவாசத்தை வைத்து நீ சண்டை போடுறான்ட்டார். உனக்கு விரோதமாக வருது, நிறைய காரியங்கள் வருகிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறது, உன்னுடைய சுகத்தை திருடுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எரித்து விடுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் முடியல. அதுக்கு விரோதமாக நீ கேடயத்தை நிறுத்த, அதெல்லாம் முறித்து போடு, நீ முன்னேறி செல்வாய். அல்லேலூயா. இந்த மாதம் முன்னேறி செல்லுகிற மாதம். இந்த மாதம் கர்த்தருடைய மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற அக்கினி அஸ்திரங்களை முறிக்கிற மாதம். பிசாசின் திட்டங்கள் நிர்மூலமாகிற மாதம். வலது பக்கம் 1000, இடது பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும், விழும்போது பயமாக தான் இருக்கும், நம்ம தாக்கிருமோன்னு. நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. காரணம், நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோம். அந்த விசுவாசம்னா டெஃபினேஷன் அழகா சொன்னாங்க, பார்க்காம விசுவாசிக்கிறது. நான் நம்புவதற்கென்று ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை, எனக்கு வேலை கிடைப்பதற்குரிய சூழ்நிலை இல்லை, நான் சுகமாவதற்குரிய சூழ்நிலை இல்லை. சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேனும் பார்த்துட்டாங்க, ஆனாலும் வியாதி இருக்கு. எங்கள் பக்கத்து நெய்பர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு 1 மாசமா எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சுகமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சூழ்நிலை நான் உயர்வதற்குரிய சூழ்நிலை இல்லை. நான் நல்ல என்னுடைய வாழ்க்கை ஒரு 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 ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முடியல. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. எதனால சண்டை வருது, எதனால வியாதி வருது, எதனால ஆபத்துகள் வருது. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அவரை நம்புறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. எனக்கு சவுண்ட் வரணும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறதா? வாழ்க்கையில வெற்றிக்கு பதிலாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு யுத்தம் செய்ய போறோம். செய்தி முடிவில் நிறைய நேரம் நிறைய ப்ராக்டிக்கலாக செய்ய போறோம். அதை முறிச்சிட்டு தான் வெளியே போகணும். நமக்கு கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம். எல்லாரும் உங்கள் விசுவாசத்தை பெருக செய்யுங்க. யவீரோட வாழ்க்கையில் அவன் கூட்டிகிட்டு போகிறாங்க. யவீர் வாங்க சாமி, என் மக மறிக்கிற ஸ்டேஜில் இருக்கா, வாங்க 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 கூட்டிகிட்டு போகும்போது வழியிலே செய்தி வந்துடுச்சு, நீ கூட்டிகிட்டு வராது, மக செத்து போயிட்டா. அப்போ நம்புவதற்குரிய சூழ்நிலை அவருக்கு போயிடுச்சு. ஏன்பா பாஸ்டரை கூட்டிகிட்டு வர, ஏன் போதகரை கூட்டிகிட்டு வர, அவர் டைமை வேஸ்ட் பண்ணுற, மகள் மறித்து விட்டா. ஆனால் இயேசு மட்டும் சொல்கிறாரு, எவருவே உன் நம்பிக்கையை விட்டுறாது. நம்புவதற்கு சூழ்நிலை இல்லை தான், எல்லாம் சீராவாக தான் இருக்கு. நான் எப்படி உயர முடியும், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், நான் எப்படி என் கடன் அடைப்பேன், நான் எப்படி இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன், என் பிள்ளைகள்லாம் என்னவா இருக்க போறாங்க. சூழ்நிலையை பார்த்தா முடியலதான். ஆனால் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அவர் என்னுடைய வியாதிகளை சுமந்து கொண்டவர். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். யவீர் சொல்றார், ஆண்டவரே நான் விசுவாசிக்க முடியல தான், ஆனாலும் என்னுடைய நான் விசுவாசிக்க நீங்க சொல்றதை நம்புறேன். ஆனா அவிசுவாசம் உள்ள வந்துருது. இந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டு நான் விசுவாசத்துல இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் விசுவாசத்தை வளர செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த ஜெபம் உங்க ஜெபமாய் மாறணும். அந்த ஜெபம் தான் யவீருடைய மகளை, மரித்து போன மகளை உயிரோடு எழுப்பினது. அதன் பின்பு அவர் நம்பிக்கையோடு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஜனங்களே, சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் இன்னைக்கு அது இயேசு மேல உங்க நம்பிக்கையை வைங்க. அவர் எல்லா காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், எல்லாவித மருத்துவ விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். அவராலே கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. உங்கள் தலையை உயர்த்த அவராலே முடியும், உங்களை சுகப்படுத்த அவராலே முடியும், என்னை செழிப்பாக்க அவராலே முடியும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்க விசுவாசத்தை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. 46ஆம் சங்கீதம் இதான் சொல்லுது. பூமி நிலைமாறின பூமி நிலைமாறினாலும், கடல்லாம் கொந்தளித்தாலும், சாதிகள் எழும்பினாலும், மலையே கவுந்து போனாலும் நான் பயப்படேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து பாட்டு தெரிஞ்சவங்க அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசு ஒருவர். நான் மரித்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர். நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. நம்புவேன் இயேசு ஒருவரை. கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் நம்புவேன் இயேசு. என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்க, அதை செய்ய இயேசுவாலே முடியும். நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான்
ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடியது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையில் எல்லா இருளையும் மாற்றுகிற வெளிச்சம் இயேசு. வாழ்க்கை முடிந்தது இல்லை, அவர் துவக்குகிறவர். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்களை தேற்றுகிற இயேசு உங்கள் அருகில, என்னை தேற்றுவதை வாழ வைக்கிற இயேசு உங்கள் அருகில. விசுவாசத்தில் வாயை திறந்து அறிக்கை செய்த ஜனங்களை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை வைத்து அறிக்கை செய்வோம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. நீரே எங்கள் நம்பிக்கை. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவே என் இயேசு ஒருவரை. அவர் நம்மோட கூட இருக்கிறவர். அவரை நம்பும் பொழுது அந்த விசுவாச கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விசுவாசம் என்னை வாழ வைக்கும். ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உங்க விசுவாசத்தை இன்னும் வளர செய்யும். இந்த விசுவாசம் தான் நம்மளை வாழ வைக்குங்க. ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான், நீங்க நான் எல்லாம் நீதிமான் தான், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க. அப்ப விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். எல்லாரும் சொல்றீங்களா? விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். விசுவாசம் என்னை பிழைக்க வைக்கும். வியாதி என்னை அழிய செய்யும், கடன் என்னை அழிய செய்யும். இதுதான் அக்கினி அஸ்திரம். தரித்திரம் என்னை ஒன்றும் இல்லாமல் போயிடும், மனமுறிவை கொடுத்துரும். குடும்பத்தில் பிரிவினை என்னை அழிவுக்கிணராய் கொண்டு போகும். ஆனால் இயேசு மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசம், நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை பிழைக்க செய்யும். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், எழுதியிருக்கிறபடின்னு போட்டிருக்கு இல்லையா? எங்கேயோ பைபிளில் எழுதியிருக்கு. ஈஸியாக ரெஃபரன்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிருங்க. உங்களுடைய பக்தி விருத்திக்கு அது நல்லா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல எழுதின வசனத்தை தான் அந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். அல்லேலூயா. விசுவாசம் என்னை பிழைக்க வைக்கிறது. எதிலிருந்து பிழைக்க வைக்கிறது? என் வாழ்க்கையில் தோல்வி என்ற அஸ்திரத்தை அவன் எய்கிறான். நான் விசுவாசத்தில் எழுந்து என்ன சொல்லணும்? விசுவாசத்தில் நான் பிழைப்பேன் என்று அந்த கேடயத்தை வைத்து நான் சொல்லும் பொழுது அந்த என்னை அழிக்க வைக்கிற அந்த அக்கினி அஸ்திரங்கள் உடைக்கப்படும். விசுவாசத்தில் நான் பிழைக்க முடியும். இதை நீங்கள் அறிக்கை செய்யணும். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு அழிய வைக்கிற தோல்விகளாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், மனமுறிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அழிவு எதிரான வார்த்தை தான் பிழைப்பு. அவர் என்னை பிழைக்க வைக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு என்னோடு கூட இருந்து என்னை பிழைக்க வைக்கிறார். இயேசு என்னோடு கூட இருந்து என் பிள்ளைகளை பிழைக்க வைக்கிறார். இயேசு என்னோடு கூட இருந்து நான் பிழைப்பதற்குரிய ஊதியத்தை எனக்கு கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், எனக்கு நல்ல வேலையை கொடுப்பார், என் வேலையை என் பிஸ்னஸில் லாபத்தை கொடுப்பார். நான் இயேசுவை நம்புகிறேன், அதனால் நான் பிழைப்பேன். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிராக அழிவு வருது பாருங்க, அதெல்லாம் அப்படியே டப்பு 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 டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா பிசாசு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், மனிதர்கள் தோல்வியை கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க செய்த தவறான முடிவு, உங்களுடைய செயல்பாடுகளினாலே தோல்விகள் வரலாம். ஒருவேளை உங்க நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக கூட போயிருக்கலாம். அது உங்களை தோல்வியை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வைத்து நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற, என்னோட வாழ்க்கையை பிழைக்க வைக்கிறது விசுவாசம்தான். என்னோட வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பது என்னோட விசுவாசம்தான். அது குடும்பத்து வாழ்க்கையாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும்.
மூன்றாவது விசுவாசத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மார்க் 9:23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். அப்ப ஆண்டவர் இந்த மாதத்தில் கூப்பிட்டு இந்த விசுவாச கேடயத்தை பிடித்து கொள்ளுப்பா. நிறைய உன்னை பிழைக்க முடியாதபடி செய்கிற காரியங்கள் வரலாம். இந்த விசுவாசம் உன்னை பிழைக்க வைக்க. நீ ஜெயிக்க முடியாதபடி காரியங்கள் வரலாம். என் மேலே வைத்திருக்கிற இந்த விசுவாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் முடிந்தது, இது முடிந்தது, இது முடிந்தது, எதெல்லாம் நடக்காது. எனக்கு இது நடக்காது. படிப்பு காரியம், வேலை காரியம், வாங்கின இதுவரை நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களாம் இதுவரை நடந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தா சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மேலே வைங்க, அவர் மேலே வைங்க. ஆண்டவரை மேலே வைக்கிறேன், இன்னும் நான் படிக்கிறேன், இன்னும் முயற்சி எடுக்கிறேன். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பொருளாதார காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இதெல்லாம் எதிர்மறையாக இருக்கா, தோல்வியாக இருக்கா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்ரிதிங் பாசிபிள். எல்லாம் கூடுனா தான் பாசிபிள். எல்லாம் கூடுனா அது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் இம்பாசிபிள் வர இடத்துல இந்த விசுவாசம் எல்லாத்தையும் பாசிபிளாக மாற்றிடுங்க. தண்ணியில் நடக்க முடியல, ஆனால் அவன் என்னை பாடுறான்ட்டார். அவன் இயேசு மேலே வைத்த விசுவாசத்தின்படி 1 2 3 4 ஸ்டெப்பு நடக்கிறான். விசுவாசம் போச்சு. திரும்பி பார்த்தா ஐயோ மழை இவ்வளோ பெரிய காற்று வீசுது. விசுவாசம் போனவனு உள்ளே போயிட்டா. இம்பாசிபிள்னு எதையும் நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தினால. அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ளார பெருகணும். விசுவாசம் எல்லாருக்குள்ள எனக்கு இருக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். ஆனால் அந்த விசுவாசம் இருக்கிற விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நடக்கும். விசுவாசத்துக்கு உயிர் இருக்கணும். 80வது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். விசுவாசம் வந்தது. இன்னைக்கு எப்படிரா இருக்கு அந்த விசுவாசம்? அந்த விசுவாசம் வளர்ந்துருக்கா? இல்லை இன்னும் லிட்டில் ஃபெய்த், பேசிக் ஃபெய்த்தாகவே இருக்கீங்களா? என்னைக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம், என்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்புகிற விசுவாசம். ஒரு சீடருக்கும் நம்பிக்கை இல்லை. இயேசுவால் 5000 பேருக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை. அவங்க நம்பிக்கைலாம் எதில் இருந்தது? பணத்தில் இருந்தது. எங்கே போய் இவ்வளோ பணத்துக்கு நாங்கள் வாங்குறது? ஆண்டவரை நீங்கள் கேட்குற இந்த மீன்லாம் இந்த கடல்லே இல்லை, எங்கேயுமே கிடையாது. இம்பாசிபிள் டாடி. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும். ஆண்டவர் சொன்னார் என்னால் பாசிபிள்ட்டார். என் மேலே விசுவாசம் வை. ஜனங்களை உங்கள் வாழ்க்கையில் இம்பாசிபிளில் மாற்றணும்னு அவர் மேலே விசுவாசம் உயிரோடு இருந்தால் தான் உங்களுக்கு பிழைப்பு, உங்களுக்கு வெற்றி. உங்கள் வாழ்க்கையில் இம்பாசிபிள்லாம் பாசிபிளாக மாறும், வெற்றி கிடைக்கும். அப்போ எப்படி விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக வசனம் எழுதியிருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறாங்கன்ட்டார். நீ மட்டும் விசுவாசிக்கல, சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவனு விசுவாசிக்கிறான். யாக்கோபு புஸ்தகம் எடுங்க, 2:17 எடுத்து வச்சிங்க, வாசிக்க வேணும். அப்போ இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நான் விசுவாசி தான், எனக்குள்ளே விசுவாசம் இருந்தது. ஆனாலும் இன்னும் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இன்னும் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ உயிருள்ள விசுவாசமே, இயேசு மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் உயிரோடு இருந்தால் மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதம். உயிருள்ள விசுவாசமே எனக்கு எதிரிட்டு வருகிற அக்கினி அஸ்திரங்களை, அம்புகளை முறித்து போடும், அணைத்து போடும். உயிருள்ள விசுவாசமே என்னை பிழைக்க வைக்கும். உயிருள்ள விசுவாசமே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுக்கும். உயிருள்ள விசுவாசமே என்னை ஆசீர்வதிக்கும். உயிருள்ள விசுவாசமே என் வாழ்க்கையில வெற்றி தரும். நான் இயேசு மேல வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி நான் உயிர் கொடுப்பது? மெயின் டாபிக்கே அதான் இன்னைக்கு. யாக்கோபு 2:17 வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். கிரியைகள் இல்லாம இருந்தா, இப்போ அடுத்தது கிரியைன்னா என்னன்னு சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். அடுத்த கேள்வி வரும் இல்லை? 19ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அருமையான திருச்சபை மக்களே, விசுவாசிகளே, அப்படி விசுவாசிக்கிறதுனால தான் சபைக்குள்ள வந்திருக்கீங்க. அப்படி செய்யறது நல்லது, உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் நல்லது. ஆனா எங்கம்மா டிஸ்பிளேல வாசிங்கம்மா, யார் அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசும் விசுவாசிக்குதுன்ட்டான்.
இதில் நம்ம என்ன தான் சொல்ல வராங்க? பிசாசும் விசுவாசிக்குது, நானும் விசுவாசிக்கிறேன், என்ன வித்தியாசம்? பிசாசு விசுவாசிக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாமானா இப்படின்னு நான் கேட்பேன். இயேசுவை பார்த்த உடனே எப்பா என்னை விட பவர்ஃபுல் பர்சன் ஒருத்தர் வராரு, காலில் போய் விழுந்துருச்சு. சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை கடவுளின் குமாரன் கூட சொல்லலை. நான் பிசாசுக்கு சொல்லுது, கடவுளின் குமாரனை என்னையே சேதப்படுத்த வந்தீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் போயிடுறேன். பிசாசு அவரை தெரிந்திருவித்திருக்கிறது. இயேசு யார், அவருடைய எவ்வளோ பெரியவர், அவருடைய வல்லமை என்ன, அதுவும் விசுவாசிக்குது. 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லைனா அப்போ ஃபெய்த்தும் ஆக்ஷனும் சேரும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். ஃபெய்த்தும் ஆக்ஷனும் இருக்கும் பொழுது தான் அந்த அக்கினி அம்புகள்லாம் முறிக்கப்படும். இப்போ ஆக்ஷன்னா என்ன? 26 வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உடம்புல ஆவி போயிடுச்சுன்னா டெட் பாடி, செத்து போயிடுச்சு. விசுவாசத்தில் கிரியை இல்லைன்னா அதுவும் என்னவா போட்டிருக்கு? செத்து போன விசுவாசம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரியைனா என்ன? கிரியைனா செயல்பாடு. என்ன செயல்பாடு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இது ஒரு பெரிய டீப் மெசேஜ், மாச கணக்காக எடுக்க வேண்டிய பைபிள் ஸ்டடி இது. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம். கிரியைனா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டு நம்ம அதை டெமோ பண்ண போகிறோம். இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? கிரியைனா என்ன அப்படின்னா, கிரியைனா ஒன்றும் இல்லை, இருதயத்தில் நீங்கள் விசுவாசிப்பீங்க. அந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறத வாயினால் அறிக்கை செய்துட்டீங்கன்னு வச்சுங்க, கிரியை வந்துருச்சுன்னு அர்த்தம். வாயினால் அறிக்கை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான், நீ சொல்கிறது அவன் முன்னாடி தனியாக கூட சொல்லிடலாம். பக்கத்தில் 4 பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இயேசு எனக்கு இதை செய்வாருங்க. சூழ்நிலை மோசமாக தான் இருக்கு. சூழ்நிலை மோசமாக. ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இன்னைக்கு எல்லாரும் இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க. இயேசு என் நோய்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தினாலே என் தலை உயரும். இயேசுவின் நாமத்தினால் நான் பிழைப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன். இதெல்லாம் விசுவாசம் தான். இது எப்ப கிரியையா மாறுதுன்னா, உங்க வாயால நீங்க அறிக்கை செய்யணும். யாராவது ஒரு விசுவாச அறிக்கையை டிவியில் போட்டுட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. உங்க நாவை திறந்து நீங்க அறிக்கை செய்யும் பொழுது, உங்க சத்தம் வெளிவரும் பொழுது, உங்க இருதயத்தில் இருக்க விசுவாசம் வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும். அப்படி வாயினால அறிக்கை செய்தா மாத்திரம். அப்ப இருதயத்தில் விசுவாசம் இல்லைன்னா வாயில் எப்படி வரும்? இருதயம் விசுவாசத்தினால நிறைந்த உடனே வாயினால அறிக்கை செய்யணும். ஒரு சம்பவத்தை வாசிங்க. மத்தேயு மார்க் எடுத்துங்க, அதை விட்டுருங்க, அதுக்கு அடுத்தது வாசி. மார்க் 11, 22, 23, 22. ஆண்டவர் ஒரு டெமோ செய்கிறார். ஒரு டெமோ சொல்லித்தர எக்ஸாம்பிள். எல்லா சீஷரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கீங்களா? எஸ் சார், நான் விசுவாசமாக இருக்கிறேன். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக எல்லாத்தையும் செய்தார். இயேசுவாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஓகே. அப்படின்னா இந்த மலையை பார்த்து தள்ளிப்போன்னு சொல்ல முடியுமான்ட்டார். விசுவாசம் இருதயத்தில் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறத விட அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த விசுவாசம் பேசணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று அண்டர்லைன் சொல்லி யாரை விசுவாசிக்கிறாங்களோ, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், மழை போனாலும் போயிடும் விசுவாசம் இருதயத்தில் இருந்து அதை யார் சொல்லணும்? வாயினால சொல். உங்கள் பிரச்சனையை பார்த்து உங்கள் வியாதியின் சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த வியாதியை இயேசு சுமந்து கொண்டார், அவர் தழும்புகளாலே நான் சுகமாகிறேன் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லாத வர அது போகாது. இந்த இடத்துல போட்டிருக்கு, 3 முறை போட்டிருக்கு, தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்புறம் அடுத்த சொல்லி எங்கே போட்டிருக்கு? தான் சொன்னபடியே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அழகா போட்டிருக்கு பாருங்க. அவன் மனசுல விசுவாசத்தபடியேன்னு போடல,
வாயினால் எதை சொன்னானோ விசுவாசம் இருதயத்தில் வரும். அந்த இருதயத்தில் வர விசுவாசம் வாயினாலே அறிக்கை செய்யணும். ஜனங்களை நீங்கள் அறிக்கை செய்ய தான் கேடயத்தை பிடிச்சிட்டு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த அம்பு உங்களை மேற்கொள்ளாது. இப்போ வியாதி என்ற அம்பை விடுறான் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்ன அழகாக அந்த பாட்டை எழுதியிருக்காங்க பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை, நம்புவதற்கென்று சூழ்நிலை எதுவுமே இல்லை, எனக்கு நடக்கும்னு நினைக்கலனாலும் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் பைபிளில் இருக்கு. அவர் என்னை விடுதலை செய்யாமல் போனாலும் அவங்க விசுவாசம் பாருங்க. எதிர்மறையாக எனக்கு நடக்காத எது நடந்தாலும் 7 மடங்கு அக்கினி போடுறீங்களா, போடுங்க, அவர் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த விசுவாசத்தை அவங்க சொன்னதுனால என்ன நடந்தது? அவங்க முடி கூட கருகலை. அல்லேலூயா. நீங்கள் அந்த விசுவாசத்தை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறத விட உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அந்த விசுவாசம் உயிர் பெறுகிறது. அது கிரியையுள்ள விசுவாசமாய் மாறுகிறது. கிரியையுள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஐயா, அதனால தான் எவருமே பார்த்து சொன்னாரு, நீ எதிர்மறையா பேசிராத. அந்த வீட்டுக்குள்ள போனோடனே எல்லாரையும் வெளியே துரத்திட்டார். ஏன்னா எல்லாம் எதிர்மறையா பேசுறான். மரித்து போயாச்சு, ஏன் இயேசு செத்து 4 நாள் ஆச்சு. மரியாள் இயேசு சொல்றாரு, நான் வரேங்கன்றாரு. சாமி 4 நாள் ஆச்சு, நாருமே எதிர்மறை. வாய மூடுன்ட்டார். பாசிட்டிவா மட்டும் பேசுறவனை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டார். 3 சீடை யவீர் எல்லாரும் வெளியே துரத்திட்டு மகளே எந்திரின்றாரு. செத்து போன மகள் உயிரோடு எழுந்துச்சிட்டார். அப்ப இயேசு செயல்படுவதற்கு உங்க விசுவாசமும் உங்கள் அறிக்கையும் தேவைப்படுகிறது. ஜனங்களே, உங்க உயிருள்ள விசுவாசம் தேவைப்படுகிறது. ஒரு வியாதி என்ற அம்பை எய்றானா, நீங்க கேடயத்தை பிடிச்சு என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால். இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்னு வரும்போது 0வா இருக்கு. தியரி கிளாஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ப்ராக்டிக்கல்னு வச்சோம்னா எல்லாம் 0வா இருக்கு. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் 10 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், உங்களுக்குள்ளார போதா இல்லையான்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன். உங்களுக்கு வியாதி என்ற அம்பு உங்களுக்கு நேராக வருகிறது. உங்கள் விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமா வாயினால என்ன அறிக்கை செய்வீங்க? எது வேணால் சொல்லலாம். அத்தனை பேரும் சொல்கிறதுக்கு இருக்கு. இயேசு என்ன கைவிட மாட்டார். 2 சொல்லிட்டேன். அவர் தழும்புகளாலே சுகமாயிடுவேன். இயேசு என்ன விடுதலை செய்வார். அப்புறம் என்னப்பா, வியாதிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். என்னம்மா, என் வியாதிகளை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். வாழ வயது போல எனக்கு பலன் உண்டாகும். ரைட்டு. அப்புறம் கொஞ்சம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளார போங்களேன். என்ன பிரதர் சொல்லுங்க? வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்புறம் பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்கும். நான் எழுதி வச்சிருக்கேன், ஒன்று கூட வரல இதில். நான் அறிக்கை செய்யணும்னா கட்டாயம் நான் அறிக்கை செஞ்சுட்டு தாங்க வரணும். நான் எழுதி வைப்பேன்ல, இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சலங்க சொல்லுவாங்கன்னு. நான் தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் போங்கன்ட்டேனே. நீங்கள் வியாதியில் நல்லா கவனிங்க. அவர் அப்படி பார்க்க பழகுங்க. நீங்கள் வியாதி என்ற சூழ்நிலை, வியாதியை தாக்க வந்துக்கிட்டே இருக்குன்னா இயேசு எப்படி பார்க்கணும்? ஒரு டாக்டராக பார்க்கணும். ஏங்க, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, நானே உன் பரிகாரின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் என் டாக்டரு. எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதியும் உனக்கு வர பண்ணேன்னு சொன்னீங்களே. யெகோவா ரஃபா இந்த வியாதியை எடுத்து அப்படி சொன்ன உடனே அந்த கேடயத்துக்கு முன்னாடி நிற்கும். அந்த வியாதி என்ற அம்பு அப்படியே பட்டுன்னு விழும். பட் இதெல்லாம் சொல்லணும் நீங்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? வியாதி படுத்த உடனே டக்குன்னு ஃபோன் அடித்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. அவர் சொல்லி அவர் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். உங்கள் விசுவாசம் உயிராக இருக்கா? ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்கும். உன்னுடைய விசுவாசத்தின்படி தான் உனக்கு நடக்கும். மகளே, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, என்னை விடமாட்டுற. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, நான் வேணான்னு சொன்னாலும் விடமாட்டுற. அப்போ ஒரு வியாதின்னு வந்துட்டா, நீர் தான் என்னை சுகமாக்க. மெய்யாகவே நீர் என்னோட வியாதிகள் எல்லாம் சுமந்து கொண்டீங்க சுவாமி. உங்கள் காயங்களாலே தழும்புகளாலே நான் சுகமாகிறேன்.
எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதி எனக்கு நீங்கள் வர பண்ண மாட்டீங்க. நீங்கள் தான் என்னுடைய மருத்துவர், நீங்கள் தான் என் பரிகாரி, நீங்கள் தான் யாவே ரொஃபேக்கா, நீங்கள் தான் யெகோவா ரஃபா. இப்படி சொல்ல 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 என்ன நடக்குது? விசுவாச கேடயத்தை பிடித்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிற்கிறீங்க. நிற்கும் போது இந்த வியாதி அஸ்திரங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்று ஒன்றா முறியடிக்கப்படும். கோலியாத் ஒரு பக்கம், தாவீது ஒரு பக்கம். அந்த சூழ்நிலையை பார்த்தா யார் ஜெயிப்பா? கோலியாத்து கையில் சண்டை போடுற ஆயுதம் இல்லை. கோலியாத்து கையில் ஆயுதம் இருக்குது, தாவீது கையில் ஆயுதம் இல்லை. கோலியாத்து கையில் உடம்பு முழுவதும் பாதுகாப்பு இருக்குது, தாவீதுக்கு பாதுகாப்பு இல்லை. கோலியாத்தின் உயரமும் பலனும் தாவீதுகிட்ட இல்லை. அங்கே சூழ்நிலையில் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை தான். ஆனால் தாவீதை கூப்பிட்டு கோலியாத் சொல்கிறான், அது நிறைய எழுதி வச்சுருக்கேன், நேரம் இல்லை. கோலியாத் சொல்கிறான், இன்னைக்கு வா, உன்னை நான் அடித்து ஆகாயத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையா போட போகிறேன். இப்படி சொன்ன உடனே மனதில் பயம் வருமா வராதா? இன்றைக்கி உன் கண்ணை பிடுங்கிட வேண்டாம், இன்றைக்கி உன் கையை வெட்டி தூக்கி இரையா போட போகிறோன்னா பயந்துருவாங்க. 40 நாள் இராணுவம் பயந்துக்கிட்டு இருந்தது. தாவீதோட உள்ள ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவருக்கு பேர் என்னன்னா யாவே சபையோத். சபையோத்னா தெரியுமா? யாவே சபையோத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாவே சபையோத்னா சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தெய்வம் உள்ள உட்காந்துருக்கிறாரு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒத்தாள் உள்ள உட்காந்துருக்கிறவர் சேனைகளே உருவாக்கினவர். அவன் சொல்கிறான், நீ உன்னுடைய பலத்தில் வர, நான் எனக்குள்ளே இருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தினால வருகிறேன், உன் தலையை எடுத்துருவேண்டான்னா. எடுத்தாரா இல்லையா தாவீது? அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவன் தலையை எடுத்து தூக்கிட்டாரு. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அறிக்கை செய்யுங்க, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சரீரத்தில் வியாதிக்கு சொல்லிட்டேன், நிறைய லிஸ்ட் போகிறேன். இயேசுவின் நாமம் அப்படின்றத வச்சு நீங்கள் மெடிடேட் பண்ணால அந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும், எனக்கு நடக்கும். அந்த நாமத்தினால என்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கும். இப்போ வாழ்க்கையில் தரித்திரம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் உங்கள் விசுவாசத்தை உயிர் கொடுப்பீங்க? தரித்திரத்துக்கு ஒன்று சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைகளையும் அப்படியே வலது கரத்தை வைத்து சொல்லிடுங்க. இப்பயே நம்ம அதை டெமோ பண்ணிடுவோம். கர்த்தரை நம்புகிற நான் செழித்திருப்பேன். தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். நானோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைபட்டு போறதில்லை. அல்லேலூயா. இப்போ உங்க விசுவாசம் எதற்கு நேராக உயிராயிருக்கு? தரித்திரத்துக்கு நேராக உயிராயிருக்கு. தரித்திரம் என்ற அம்பு வரும்பொழுது அந்த அக்கினி இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்க விசுவாசத்தினால அணைக்கப்பட்டு போயிடும். உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும். கர்த்தரனை வாளாக்காமல், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரின் தலையை உயர்த்துவார். யோசேப்பை போல, தானியேலை போல, தாவீதை போல கர்த்தர் என்னையும் உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய எல்லா சிறுமைகளில் இருந்தும் நான் உயர்த்தப்படுவேன். என் தலை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கிறவங்க பேசணுங்க, அப்பதான் விசுவாசத்துக்கு உயர்வு வரும். அப்ப உங்களை நீங்க சொல்லும் பொழுதே இப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? அந்த மண்டலத்துல உங்களுக்கு விரோதமாக உங்களை கீழ்ப்படுத்த நினைத்திருக்கிற, உங்கள் உயர்வை தடுக்க நினைத்திருக்கிற எல்லா அம்புகளும் டக்கு 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 டக்குன்னு முறிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையில ஆபத்து வருகிறது, தீங்குகள் வருகிறது. அதுக்கு அந்த விசுவாசத்தை எப்படி உயிர் முட்டுவீங்க? டெய்லி சொல்றீங்களா? டெய்லி சொல்லுங்க ஜனங்களை, சும்மாலாம் அது கொடுக்கல.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் நடுவிலே உலாவுகிறார். அவரின் ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்கிறார். அதனால இனி தீங்கை நான் காண்பதில்லை. வாதையின் கூடாரத்தை அணுகவே அணுகாது. தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்திலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் என் நடுவிலே உலாவுகிறார், என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்குகிறார். இனி தீங்கை நான் காணாதிருப்பேன். தீங்கு நாளில் அவர் தன்னுடைய இரத்தமாகிய கூடாரத்திலே என்னை மறைத்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் இது நாள் முதற்கொண்டு காப்பார். இயேசுவின் இரத்தம் என் பாதுகாப்பு, தேவ பிரசன்னம் என் பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அறிக்கை செய்ய உங்க விசுவாசம் உயிர் வந்து அந்த தீங்கு என்ற அம்பெல்லாம் முறித்து போட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் வான மண்டலத்தில், இந்த மண்டலத்தில் என்ன நடக்குது? ஒருத்தர் எழுந்து கேடயத்தை பிடிச்சிட்டு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, உங்கள் எதிரிகள் பிசாசு, சத்துரு இப்படிலாம் வந்துட்டா உங்க விசுவாசம் எப்படி உயர்ப்பீங்க? எங்க பிசாசு வாழ்க்கையில பயம், மந்திர பில்லு சொன்னிய கட்டுகள். நான் சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். வசனம் தெரியல, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிசாசுக்கு விரோதமா நீங்க எழுந்து நிற்கணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாக சிதறடிக்கப்படுவார்கள். என் எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள். தேவன் எனக்காய் எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவே என் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எனக்கு விரோதமான மந்திரம் இல்லை. எனக்கு விரோதமான குறி சொல்லுகிறதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. வெற்றி என்னுடையது. ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள யெகோவா நிசியான இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யுத்தத்திலே வல்லவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறோம். யார் யார் விசுவாசிக்கிறீர்கள் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோடு. ஆமென். இது ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரை பார்த்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. மலையை பார்த்து பெயர்ந்து போகும், செங்கடல் 2ஆய் போகும், வழி உண்டாகும். அவர் உங்களோடு என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் நமக்கு வெற்றி தான். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்னோடு இருக்கீங்க சுவாமி, எனக்கு தோல்வி இல்லை. நான் மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்துடுவேன், சதிகளை முறியடிப்பேன். கையை தட்டி பாட போறோம். ஒரு பெரிய விடுதலையின் அபிஷேகம் கடந்து வரப்போகிறது. வியாதியின் மீது தரித்திரம் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் வருகிற வியாதிகள், தரித்திரங்கள், கடன்கள், பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், தோல்விகள், சத்துருக்களின் போராட்டங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், பிசாசின் வல்லமைகளை சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே, அவருடைய இரத்தத்தினாலே நான் ஜெயிக்கிறேன். என்னால் எனக்கு வெற்றி உண்டு. தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இந்த பாடலை என்னோடு பாடுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. டெம்போ இன்கிரீஸ் பண்ணுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க ஜனங்க. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி
உண்டாவதாக. என்னாலும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். ஓ, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சதிகளை முறிய இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். செழிப்பு உண்டாவதாக. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றியின் அபிஷேகம். நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே, நிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்துல நிக்கிறோம். என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனதில்லை, நான் தோற்று போவதில்லையே. இயேசுவின் நாமத்தினாலே தோல்வி இல்லை. எனக்கில்லை, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, தோற்று கோலியாத்தின் கழுத்துகள் அறுக்கப்படுவதாக, நீர் என்னோடு எல்லா சர்ப்பத்தின் வல்லமை நிர்மூலமாவதாக. என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கையை தட்டி கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா அக்கினி அஸ்திரங்களும் இயேசுவின் நாமத்தாலே முறிக்கப்படுகிறது. வியாதியின் வல்லமைகளுடைய தழும்புகளாலே மாறுகிறது, சுகம் உண்டாகிறது. தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு செழிப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம். நீடித்த நாட்கள் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். கோலியாத்தின் கழுத்துகள் அறுக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கீங்க சுவாமி. எதிரிகளின் பற்களுக்கு எங்களை இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நாளும் வெற்றி தான் ஆண்டவரே. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அவங்க எந்த ஏரியாவில் பிரச்சனையை சந்திக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் இந்த அக்கினி அம்புகளை முறித்து போடுங்க சுவாமி. எழுந்து நிற்கிறாங்க ஆண்டவரே. இழப்புகளை எல்லாவற்றையும் மாற்றுங்க. அவங்க இழந்ததை திருப்ப கொடுங்க ஆண்டவரே. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்குங்க. ஆராதிக்கிறோம், தொழுகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி, பயிற்சிக்காய் நன்றி, அபிஷேகத்திற்காய் நன்றி. தினந்தோறும் இந்த அறிக்கை செய்து எங்கள் விசுவாசத்தை உயிரோடு வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.